வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சுமார் தமிழன் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ப்ராக்ஸ்மார்க் சர்வரை வந்து ஒரு பழைய ஹெச்பி லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்காக என்கிட்ட ஒரு ஹெச்பி லேப்டாப் ஒன்று நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். அந்த லேப்டாப்பில் நான் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். முதலாவது வந்து நாங்கள் வந்து ப்ராக்ஸ்மார்க் சர்வரை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். அது வந்து ப்ராக்ஸ்மார்க்ஸுடைய ஆஃபிஷியல் சைட்லேயே வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ப்ராக்ஸ்மார்க்ஸ் ஓஎஸ் வந்து ஃப்ரீ தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ப்ராக்ஸ்மார்க்ஸோட ஆஃபிஷியல் சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 ஆப்ஷன் தனித்தனியாக காட்டும். அதில் வந்து ஒன்று வந்து ப்ராக்ஸ்மார்க்ஸ் விஇன்றதும், அடுத்து வந்து ப்ராக்ஸ்மார்க்ஸோட பேக்கப் சர்வர், அதுக்கடுத்ததாக வந்து ப்ராக்ஸ்மார்க்ஸோட மெயில் கேட்வே. இந்த 3 சர்வர் இருக்கும். நாங்கள் இப்போ எடுக்க போகிறது வந்து வேர்ச்சுவலுக்குரியது. இந்த ப்ராக்ஸ்மார்க்ஸோட மெயினான சர்வரை தான் நாங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த சர்வர் நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். டவுன்லோட் பண்ணது என்னிடம் இருக்குது. இதை நாங்கள் வந்து அடுத்த வந்து பூட்டபிளாக க்ரியேட் பண்ணணும் பென்ட்ரைவில். இது பூட்டபிளாக பென்ட்ரைவில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் பாவிக்கிறது வந்து ரூபஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இந்த 2 சாஃப்ட்வேர்னுடைய லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரூபஸ் சாஃப்ட்வேரை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இது ஓப்பன் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஆல்ரெடி நான் பென்ட்ரைவ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், 8 GB பென்ட்ரைவ். இப்போ வந்து நாங்கள் ப்ராக்ஸ்மார்க்ஸை வந்து பூட்டபிளாக வந்து பென்ட்ரைவில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பூட்டபிள் டிஸ்க் வந்து பென்ட்ரைவில் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் ப்ராக்ஸ்மார்க்ஸ் வந்து ஹெச்பி லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஹெச்பியோட பூட் மெனு வந்து F9 கொடுத்தீங்கன்னு சொன்னால் பூட் மெனு வந்துடும். அதில் வந்து நான் பென்ட்ரைவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து இந்த ப்ராக்ஸ்மார்க்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் லேப்டாப்புக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுத்துருவோம். ஏன்னா ப்ராக்ஸ்மார்க்ஸ் சர்வரை வந்து நாங்கள் வெப் இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் அதை ஹேண்டில் பண்ணலாம். அதனால் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இதில் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கடுத்து வந்து பார்ட்டிஸோட ஃபார்மேட் பண்ண கேட்குது. ஓகே, நான் அப்படியே நெக்ஸ்ட் டே கொடுத்துட்றேன். அதில் நான் எந்த மாற்றமும் செய்யலை. அதுக்கடுத்து வந்து கண்ட்ரி வந்து கேட்குது. இது நாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஸ்ரீலங்கான்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பியும் நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து ப்ராக்ஸ்மார்க்ஸுடைய பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இதான் உங்களோட மெயின் பாஸ்வேர்டாக இருக்கும். இது வந்து வெப் இன்டர்ஃபேஸில் நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணால் தான் ப்ராக்ஸ்மார்க்ஸுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஞாபகம் நிற்கக்கூடிய மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்வேர்டுக்கு மூலமாக கீழே வந்து ஒரு மெயில் ஒன்று நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதுதான் வந்து உங்களோட இன்டர்நெட் இன்டர்ஃபேஸை வந்து இதில் காட்டுது. உங்களுடைய ஐபியை வந்து இதில் காட்டுது. நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் நீங்கள் ஐபியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைண்டா ஓட்டோவை அப்படியே நீங்கள் விட்டுடலாம். நான் இதை அப்படியே ஓட்டோவை தான் விட போகிறேன். கொஸ்டின் நேமை மட்டும் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதில்
அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் நெக்ஸ்ட். ப்ராக்ஸ்மார்க் சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுது. இதில் வந்து காட்டுறது தான் வந்து உங்களுடைய ஐபியாக இருக்கும். இப்போ வந்து ஒரே நெட்வொர்க்கில் இப்போ ப்ராக்ஸ்மார்க் சர்வர் ரன் பண்ணுற அதே நெட்வொர்க்கில் உள்ள இன்னொரு பிசியில் நாங்கள் வெப் இன்டர்ஃபேஸில் வந்து ப்ராக்ஸ்மார்க்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ப்ராக்ஸ்மார்க் சர்வரை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ வெப் இன்டர்ஃபேஸில் போயிட்டு வந்து நீங்கள் அந்த ப்ராக்ஸ்மார்க் சர்வருடைய ஐபியை நீங்கள் டைப் பண்ணணும். உங்களோட ப்ராக்ஸ்மார்க்ஸ் ஐபி வந்து இதில் வந்து என்டர் ஆகியிருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஐபி வந்து 192.168.0.5 அப்படின்றது என்னோடய ஐபி. உங்களோட ஐபி வந்து இதில் ஷோ ஆகும். இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா ரீஸ்டார்ட் ஆகி வந்து உங்களோட ஐபி வந்து இதில் ஷோ ஆகிட்டுருக்கும். நீங்கள் அந்த ஐபியை கொண்டு போய் வெப்பில் டைப் பண்ணிங்கன்னா சரி. எங்களோட ப்ராக்ஸ்மார்க்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுது. ப்ராக்ஸ்மார்க்ஸுடைய யூசர் நேம் வந்து எப்போவுமே வந்து ரூட்டாக தான் இருக்கும். பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்து ப்ராக்ஸ்மார்க்ஸினுடைய நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து என்னுடைய கார்டிஸ் வந்து 147 GB வந்து இந்த ஸ்டோரேஜ் கார்ட் ட்ரைவ் ஆகும். அதில் ப்ராக்ஸ்மார்க்ஸ் வந்து ரன் பண்ணுறதுல வந்து மெயினான கார்ட் ட்ரைவ் வந்து 71 GB ஆகவும் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து சிடி கண்டெய்னராக இருக்கலாம் அல்லது விர்ச்சுவலாக பிசியாக இருக்கலாம், எல்லாமே வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து இதில் ப்ராக்ஸ்மார்க்ஸில் இருக்கிற அடுத்த ஆப்ஷன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிடி கண்டெய்னர், இந்த கண்டெய்னர்கள் மூலமாக என்னென்ன செய்யலாம், என்னென்ன ஆப்ஷன்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக நாங்கள் பார்க்க போகிறோம். என்னோட இந்த யூடியூப் சேனலில் பார்க்குறது இதுவே நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.